ஈரானில் 160 160 பெண் குழந்தைகள் வந்து இறந்துருக்கதா சொல்கிறாங்க. உண்மையிலையுமே பாதிக்கப்படுறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி, கல்லூரி, பள்ளி விடுதி இந்த மாதிரிலாம் மட்டும்தான் தாக்குவாங்களா? எனக்கு அது புரியவே இல்லைங்க. இந்த 160 பிள்ளைங்களும் என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? ஈரான் வந்து ஈரான் என்னவா அது மேலே முத்திரை குத்தி வச்சுருக்காங்கன்னா, ஷியா பிரிவு முஸ்லீம்களின் நாடு அப்படின்னு. நமக்கே தெரியும் அதிகளவு சன்னி முஸ்லீம்களும் கொஞ்சமான அளவில் கணிசமான அளவில் ஷியா பிரிவு முஸ்லீம்களும் இருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து ஈரானில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அவங்க பங்காளியாக இருந்தது, பகையாளியானது, ஒற்றுமையாக இருந்தவங்க சண்டை போட்ட கதையெல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துட்டே இருக்கோம். எல்லா சேனல்லையும் எல்லா நியூஸ்லேயும் பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலோட அமெரிக்கா உள்ள மூக்க நுழைச்சி அதோட ஆட்டம் ஆரம்பமானதுக்கப்புறம் தான் இப்போ ஹயதுல்லா அலி காமெனி அவர்கள் கொல்லப்பட்டாங்களோ அவங்கள ஈரான் மக்கள் வந்து உச்சபட்ச தலைவராக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நபர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் ஈரான் வந்து உண்மையிலுமே அடித்து பழகுது. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த அரபு நாடுகள் கத்தார் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளாகட்டும், இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அவங்களோட மத மார்க்கமான ஒற்றுமையை தான் வலியுறுத்தி தான் ஈரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பர்டிகுலர் அமெரிக்காவோட தளங்களை மட்டுமே அடிச்சிட்டு இருந்த ஈரான் இப்போ சகட்டு மேனிக்கு அடித்தாலும் திரும்பி அவங்க அடிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஈரானை விட அவங்கெல்லாம் நல்லாவே பொருளாதாரத்தில் நல்லாவே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க திரும்பி தாக்காததுக்கு காரணம் அவங்க அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிற கோட்பாடை வச்சுருக்கதால மட்டும்தான். பட் ஈரான் பொறுமையாக தான் இருந்தாங்க. அமெரிக்கா கைகோத்த உடனே தான் ஈரானோட அக்ரெசிவும் அந்த அவங்களோட கோபமும் ரொம்ப அதிகமாகிருக்கு. இப்போ வெளிப்படையாகவே சீனா சொல்லிருச்சு.